பேர் சொல்கிறீங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. நேற்று தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். என்னெல்லாம் கேட்டோம்? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் எதை பார்க்குறாரு? எதை பார்க்கல? முகத்தை பார்க்கலாம், இருதயத்தை பார்க்கிறார். எப்படிப்பட்ட இருதயத்தெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு? கேடுள்ள இருதயத்தை பார்க்குறாரு, கடினமான இருதயத்தை பார்க்குறாரு, சோர்ந்து போகிற, வழுவி போகிற, அடுத்தது வஞ்சிக்கிற இருதயத்தை பார்க்குறார். அப்போ நம்ம இருதயம்லாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும், ஸ்திரப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று தினத்தில் திருச்சபையில் ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் ஆதி திருச்சபைகளில் நடந்த 3 சம்பவங்களை நேற்று நம்ம பார்த்து முடித்தோம். இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்கலாம். இனி கொஞ்சம் வித்தியாசமாக, அதாவது தேவனுடைய இருதயம் நம்மோடு கூட எப்படி இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக சில ஊழியக்காரர்களை வைத்து நம்ம பழைய ஏற்பாடில் பார்க்க போகிறோம். முதலாவது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது, சரிங்களா? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தேவனே சொல்லுகிறார், மனுஷனுடைய இருதயம் வாசிங்கம்மா, பெருகினதென்றும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கா? நித்தமும் பொல்லாததா இருக்கு. ஏதோ ஒரு டைம் பொல்லாதா இருந்தா மன்னிச்சிடலாம். எப்ப ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறாரோ அப்பெல்லாம் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கான்? பொல்லாப்பா இருக்கு. நம்ம வேதத்துல நம்ம எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், மனுஷன் அப்படின்னு சொன்னா உலகத்துல இயேசுவை அறியாதவர்களை தான் வேதம் மனுஷன் காண்பிக்கிறது. இப்ப நமக்கெல்லாம் என்ன பேர் இருக்கு வேதத்துல? நீதிமான். நம்மலாம் யாரு? நீதிமான். வெளியில இருக்கிறவங்க தேவனை அறியாதவர்களுக்கு பேர் என்னது? மனுஷங்க. அந்த தேவனை அறியாம ரொம்ப துணிகரமான பாவங்களை செய்து எத்தனை முறை சொன்னாலும் நான் செய்வதை செய்வேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு வேதம் கொடுக்கிற பேர் என்ன? துன்மார்க்கர். சரியா? இப்ப நீதிமான் யாரு? ஆண்டுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து சபையில இருக்கிற நம்ம தான் யாரு? பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொன்னீங்க தான் நீதிமான். ஆமா, நீங்க தான் நீதிமான். சரியா? ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம தாட் எப்படி இருக்கணும்? நான் ஒரு பாவி, பாவிலும் பெரும் பாவி, படும் பாவி, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பாருங்க, ஆண்டோடைய ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம், நம்மளை பரிசுத்தமாய் தேவன் பாதுகாக்கிறார். சரியா? அந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேர் நீதிமான். சரி, இப்போ நீதிமானுடைய இருதயம் நித்தமும் பொல்லாதா இருந்துச்சா? மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாதா இருந்துச்சா? அப்ப கண்டிப்பா யார் இல்ல? நம்ம இல்ல. சரியா? நம்ம இல்ல. நம்ம இருதயம் எப்படி இருக்கு? நித்தமும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் பூமியை படைத்த நாட்களில மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, ஆண்டவர் பார்க்கும் போதெல்லாம் எப்படிதான் இருந்துச்சு? பொல்லாப்பா தான் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் பழைய ஏற்பாடுல ஏதேன் தோட்டத்துல எல்லாத்தையும் படைச்சிட்டு அவங்க பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் வெளியில அனுப்பிச்சிட்டாரு. இப்போ ஆதாம் ஏவாளுக்கு அவங்களுடைய குடும்ப ஹிஸ்ட்ரி எல்லாம் அப்படியே வந்து இப்போ 6ஆம் அதிகாரம் வந்துருச்சு. 5 அதிகாரம் முடிஞ்சிருச்சு. 6ஆம் அதிகாரத்தில் இப்பயாவது இவன் கொஞ்சமாச்சும் என்ன பண்ணியிருப்பான்? திருந்திருப்பானோ, இவன் இருதயம் இப்பயாச்சும் கொஞ்சம் மாறி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்க்குறாராம். பார்க்கும்போது அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி தான் இருக்கு? பொல்லாததா இருந்தது. அவனுடைய அக்கிரமம் எப்படி இருந்துச்சு? பெருகி இருந்துச்சு. அவனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாததா இருந்ததுனால, ஏன் இந்த இருதயம் பொல்லாததா இருக்கு? பொல்லாதது அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் இதுக்கு இங்க விளக்கம் கொடுக்கல. புதிய ஏற்பாடுல அழகா சொல்லியிருக்கு. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, ஏன் மனுஷனுடைய இருதயம் பொல்லாதது? எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடு காமவிகாரம் வன்கண்ணு
இதெல்லாம் எங்க இருந்து வருது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருந்து வருது? இருதயத்திலிருந்து வருது. அதனாலதான் இருதயம் எப்படி இருக்கு? பொல்லாப்பா இருக்கு. 21வது வசனத்திலிருந்து நம்ம அதை வாசிக்கிறோம். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் புறப்பட்டு வந்து அது மனுஷனை என்ன பண்ணா? தீட்டுப்படுத்துகிறது, கெடுத்து போடுகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுது மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கு? பொல்லாப்பா இருக்கு. ஏன்னா பூமியில இருக்கிற வரைக்கும் ஒரு மாம்சத்துல வாழுகிற மனுஷனுடைய இருதயம் இப்படிதான் சூழ்ந்து இருக்கும். பொல்லாத எண்ணம், தவறான சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம், மனுஷனை கெடுக்கணும், அடுத்தவங்க கிட்ட பழி வாங்கணும், அவங்கள அபகரிக்கணும், அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அவங்களுக்கு விரோதமாக எழுமணும், அவங்களுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லணும், அவங்களுக்கு விரோதமாக தூஷணம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்குள்ள வெளிலேருந்து வரல. வசனம் கிளீனா சொல்லுது. எங்க இருந்து வருது? உள்ள இருந்து. சொல்லுங்க, உள்ள இருந்து தான் வெளில வரும். சரியா? நீங்க எல்லாமே வெளில இருந்து உள்ள போகுது. நான் பக்கத்து வீட்டுல எனக்கு தப்பான காரியத்தை கேட்டு கேட்டு எனக்கு அப்படி பேச வந்துச்சு, சொல்ல வேணாம். இதெல்லாம் எங்க இருந்து வருது? பக்கத்து வீட்டுல இருந்து வரல, உள்ள இருந்து வருது. உள்ள இருந்து காமவிகாரம், இச்சை, விபச்சாரம், வேசித்தனம் இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய நினைவுகள்ல இருக்கிறதுனால தான் கர்த்தர் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவன் இருதயம் எப்படிதான் இருக்கு? பொல்லாத இருதயம், மோசமான இருதயம். ஆண்டவர் 5 அதிகாரம் வரைக்கும் அவர் கொஞ்சம் பொறுமையா இருந்தார். சரி, இப்ப 6வது அதிகாரம் வந்துட்டோம். அது கூட நோவாவுடைய காலம். நோவா கர்த்தருக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாரு? உத்தமமா வாழ்ந்தார், தேவனோடு சஞ்சரித்தார். இப்பயாவது இந்த ஜனங்க, இந்த மனுஷங்க கொஞ்சமாச்சு மாறி இருப்பாங்கன்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனாலும் மனுஷனுடைய இருதயம் எப்படி இருந்தது? பொல்லாததா இருந்த. 6வது வசனம் 6 வாசிங்க, என்ன சொல்லுது? உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவருடைய இருதயத்துக்கு எப்படி இருந்தது? விசன. இப்போ கர்த்தருடைய இருதயத்தையே மனுஷன் என்ன பண்ணிட்டான்? வெசனப்படுத்திட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் இதை பார்க்கும்போது அவர் இருதயம் எப்படி மாறிடுச்சா? வெசனமா இருந்த. ஒரு வெசனம் அப்படின்னா ரொம்ப மனசு கஷ்டம். நம்ம கூட நிறைய டைம் நம்ம பிள்ளைங்களை பார்த்து இதை எதுக்கு தான் பெத்தமோ அப்படின்னு என்ன பண்றோம்? சில நேரத்துல சொல்லிடுறீங்களா? வெசனம் யாரும் படுறது இல்லையோ, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. சில நேரத்தில் என்ன பண்ணு, அதுங்க அவங்க பண்ணுறத மிஸ்டேக்கை பார்க்கும்போது நமக்குள்ளே என்ன வந்துடுது? ஒரு வெசனம் வருது. என்னதான் பிள்ளைங்களோ, என்னதான் புருஷனோ, என்னதான் மனைவியோ அப்படின்னு என்ன வருது? ஒரு வெசனம் வருது. வராமல் இருக்க இங்கே சொல்ல மாட்டீங்க, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். சரியா? அப்போ இந்த மாதிரி ஆண்டவருடைய இருதயத்துக்கே வெசனம் வருகிற அளவுக்கு ஏன் நான் அந்த மனுஷனை படைச்சேன்? பேசாம லூசிபரை விட்டுருந்தா கூட கம்முன்னு இருந்திருப்பான். அவனை கீழே தள்ளிட்டு அவனுக்கு மனம் திரும்புதலை கொடுக்காம அவனுக்கு நான் எதுவுமே செய்யாம அவனை பிடிச்சி தள்ளி விட்டேன் வேகமா. அதுக்கு பதில் தான் அந்த மனுஷனை நான் படைச்சேன். இந்த மனுஷனை எப்படி தான் இருக்குது? அவனோட மோசமா இருக்கு, அவனையே நான் சமாளிச்சிருப்பேன். அப்படி ஆண்டவருடைய இருதயத்தை ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெசனப்படுத்திட்டாங்க. அதனால தான் மனுஷனோடு கூட ஆண்டவருடைய இருதயம் இணைய முடியலை. ஒரு பிரிவு வந்துருச்சு, ஒரு பிளவு வந்துருச்சு. என்னதான் ஆண்டவர் ஜனங்களுக்கு நன்மை செஞ்சாலும் ஜனங்க ஆண்டவர் எப்படி தேடல? முழு மனசோடு தேடல, முழு இருதயத்தோடு என்ன பண்ணல? தேடல. ஒரு தேவைக்காக தேடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவைக்காக என்கிட்ட வராத, நீ என்ன ஆராதி. நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய நோக்கமே என்னதான்? அவரை ஆராதிக்கணும், அவரை உயர்த்தணும், அவரை தேடணும், அவருடைய வார்த்தைக்குள்ள களி கூறணும். இதெல்லாம் நம்ம செஞ்சா நம்ம தேவையை அவர் பார்த்துக்கிறேன்ட்டார். ஆனா நம்ம இன்னைக்கு என்னன்னா கொஞ்சம் மாத்தி நம்ம தேவைக்காக ஜபிக்கிறது அதிகமான, அதாவது ஜபிக்க தவறு இல்லை, ஆனா அதிகமா அதுக்காக தான் ஆண்டவர் சமூகத்துக்கு போறது ஒரு சுயநலமான ஜபம். ஆண்டவர் பார்வையில் இல்லை, இது ஏன் பார்வையில். ஏன்னா நம்ம பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை மறந்து நம்ம செயல்படும் போது ஆண்டவர் நிறைய நேரத்துல வெசனப்படுகிறார். நீ என்னோடு கூட இருக்கிற நேரத்தை நீ வேற எதுக்குன்னா கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? வெசனப்படுவார், வேதனைப்படுவார். அதனால தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புதிய ஏற்பாடு நம்ம வாசிச்சது போல மனுஷங்களுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களினால் ஆண்டவருடைய இருதயம் என்னவாயிடுச்சு? வெசனமாயிடுச்சு. புதிய ஏற்பாடுல மன்னிப்பு இருந்தது, ஆனா பழைய ஏற்பாடுல இல்லை.
அதனால் ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணார், இந்த ஜனங்களை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன், பூமியை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன்னு சொல்லி அழித்தார். ஆனால் அழித்த பிறகு அந்த நோவா வெளியில் வரும்போது ஆண்டவர் மறுபடியும் அவங்களோடு உடன்படிக்கை பண்ணுறாரு, நான் இனி என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். இது எதை தெரியுமா காண்பிக்கிறது, ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறது, அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை காண்பிக்கிறது. ஆண்டவர் வெசனப்படுகிற அளவுக்கு செஞ்சுட்டாங்க. ஆனாலும் அது ஒரு குடும்பத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். தேவனுக்கு முன்பாக உண்மையோடு உத்தமத்தோடு வாழ்ந்த, தேவனோடு சஞ்சரித்த நோவாவுடைய குடும்பத்தை மாத்திர ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள வச்சு என்ன பண்ணாரு, 150 நாட்கள், ஒரு 40 நாள் தண்ணி வற்றி போகிறது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. 600 வருஷத்துல உள்ள போனவர் 601 தான் வெளில வந்தார். அப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம். இப்போ இவ்வளோ நாட்கள் ஆண்டவர் பாதுகாத்து அவங்க வெளில வந்தவொன்னே கர்த்தரை தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் மறுபடியும் உடன்படிக்கை பண்ணுறார், நான் இனி என்ன பண்ண மாட்டேன், ஜனங்களை ஜலத்தினால் அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உடன்படிக்கை தான் வானத்தில் என்ன வைத்தார், வானவில்லை வச்சார். நம்ம வானவில்லை 7 கலரை தான் பார்ப்போம், ஆனால் பைபிளில் தான் எழுதப்பட்டிருக்கு. அது எதற்காக, அதை நீங்கள் பார்க்கும்போது சொல்லணும் உங்கள் பிள்ளைகளுக்கு, இனி நான் தேசத்தை ஜலத்தினால அழிக்க மாட்டேன். அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல வெள்ளம்லாம் வருது, ஆண்டவர் அழிச்சுட்டு தானே இருக்காங்கன்னு கேட்குறீங்க. ஆண்டவர் சொன்னது என்னென்னா, பூமியை எப்படி நோவா காலத்தில் ஃபுல்லாக நான் அழிச்சனோ அந்த மாதிரி என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி தான் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயம் தேவனோடு கூட என்ன பண்ண மாட்டேங்குது, இணைய மாட்டேங்குது. அவர் எவ்வளோ இரக்கம் செய்தாலும் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த ஜனங்க ஆண்டவருக்கு ஒரு இடத்துல என்னவா இல்லை, பிரியமா இல்லை. தேவைக்கு வருவாங்க, ஆண்டவர் அற்புதம் செஞ்ச உடனே திருப்பி என்ன பண்ணுவாங்க, போய். அதனால தான் நேற்று நம்ம பார்த்தோம், வழிவி போகிற இருதயம், கடினப்படுகிற இருதயம், கேடுபாடான இருதயம், சோர்ந்து போகிற இருதயம், அப்புறம் ஒன்று தான் சொல்லுங்க, திருக்குள்ள மகா கேடுள்ள, அடுத்தது வஞ்சிக்கிற, இதெல்லாம் மனுஷனுடைய இருதயம். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் என்னதான் அந்த மனுஷன் மேலே பிரிய வைக்கணும்னு ஓடி வந்தா கூட அவன் என்ன பண்ணுறதில்ல, இடம் கொடுக்கறதில்ல. இந்த இருதயத்தில் தேவையில்லாத காரியங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுறதுனால ஆண்டவரால் அவனுக்குள்ளே என்ன பண்ண முடியல, தங்கி இருக்க முடியலை. இப்போ நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு நீங்கள் இந்த காரியத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு உலகத்தில் ஒரு மனுஷனோடு கூட இன்னொரு மனிதனுடைய இருதயம் இணைகிறது. இப்படி தான் நம்மளும் தேவனோடு கூட இணையணும் அப்படிங்கிறதுக்காக ஆவியானவர் காண்பித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 45வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் வாசிமா, நான் இவைகளை என் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மீது வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து மொண்டால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, எலியேசர் இவர் யாருன்னா ஆபிரகாமுடைய வேலைக்காரர், சரியா? இவர் ஒரு காரியத்துக்காக ஒரு தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். எல்லாருக்கும் தெரியும், எலியேசர் கிட்ட ஆபிரகாம் சொன்னார், என் மகனுக்கு என்ன பண்ண, நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து அழைச்சிட்டு வா, ஏன் ஜனங்க கிட்ட போய் இந்த ரட்சிக்கப்படாத இந்த கும்பல் கிட்டலாம் வேணாம், ரட்சிக்கப்பட்ட இடத்துலேருந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பினார். அனுப்பும்போது பாருங்க, எத்தனையோ மைல் பிரயாணப்பட்டு அவர் அந்த எலியேசர் கடந்து போகிறார். அந்த ஊருக்குள்ள அவர் போகும்போது அவர் இருதயத்தில் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே நான் இப்போ ஊருக்குள்ளே போகிறேன், இந்த இடத்துல நிறைய பெண்கள் வருவாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு, நான் ஒரு பிள்ளைகிட்ட எனக்கு என்ன பண்ணுங்க, குடிக்க தண்ணி கொடு அப்படின்னு நான் கேட்குற பெண்ணும், அது மாத்திரம் இல்லை என் ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்கிற பெண்ணும் நீங்கள் என் எஜமானனுக்கு ஏற்படுத்தின பெண் அப்படின்னு சொல்லி அவன் தன் இருதயத்தில் நினைத்து கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, எஜமான் எத்தனையோ மைல் தூரத்துக்கு அப்பாரில் இருக்கார். அவர் இப்போ ஒரு கனவு அப்படி யோசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, எஜமான் அமெரிக்காவில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இப்போ இவர் இங்கே இருக்கார் சென்னையில். இப்போ இங்கே நடக்கிற மாதிரி அவ்வளோ தூரம் அவர் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறாரு. எஜமான் தூரமாக இருந்தாலும் எஜமானுக்கு அவர் உண்மையாக இருந்தார்.
எஜமான் என்ன சொன்னாரோ அது அப்படியே செய்தார். வந்த ஒரு 10 பெண்களை கூப்பிட்டு நிக்க வச்சு, நீ லாபானுடைய பெண்ணா கேட்கல பாருங்க. அவன் நாபாலுடைய பெண்ணான்னு கேட்கவே இல்லை. அவர் அந்த இடத்துல நிற்கும் போதே பெண்கள் அங்கே வராங்க, கிணறு இருக்கு, அதுக்கு முன்னாடி அவர் ஜெபிக்கிறார். அவர் இருதயத்தில் நினைக்கிறார், நான் போய் கேட்கிற முதல் பெண் யாராதான் இருக்கணும்? ஆமாம், ரெபேக்காளைய யாருடைய ரிலேஷன்? சாராளுடைய அண்ணன், ஆபிரகாமுடைய அண்ணன் பேத்தி வரும்னு நினைக்கிறேன், சம்திங் ஏதோ ஒரு ரிலேஷன். ஆனால் சொந்தம். அந்த ஆபிரகாம் இந்த இடத்துல தான் பெண் எடுக்கணும்னு சொல்லி எந்த வீட்டை குறிப்பிட்டு காண்பித்தாரோ அந்த வீட்டுடைய பெண் எங்க வரணும்? இது நடக்குமா? கொஞ்சம் இப்படி யோசிங்களேன். ஊர் தெரியாது, இப்போ ஃபோனே 10 ஃபோன் நம்பர் என்ன பண்ணிடுறாங்க, சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணால் யாரோ எடுக்கிறாங்க, அப்படி மாற்றிடுறாங்க ஃபோன் நம்பரை. எந்த அட்ரஸ் இல்லை, எந்த ஃபோன் நம்பர் இல்லை, எந்த ஊரு தெரியாது. ஒருவேளை அந்த குடும்பத்தில் பெண் இருக்கானே தெரியாது. ஒருவேளை அவங்க வீட்டில் 10 பையனாக இருந்தால் யோசிச்சு பாருங்க. இப்போ இதெல்லாம் அப்பாற்பட்டு, அதாவது அந்த இருதயம் ஆபிரகாமோடு கூட, எலியேசருடைய இருதயம் ஆபிரகாமோடு கூட எப்படி இருந்ததுன்னா ஒட்டி கொண்டு இருந்தது. ரொம்ப அந்த எஜமானனை கனம் பண்ணினான். வேலைக்காரன் நான் கூலிக்கு பாத்திரவான்னு சொல்லி அந்த எலியேசர் வாழல. தன் தகப்பனை போல ஆபிரகாமை பார்த்ததுனால அவர் சொன்ன வேலையில கரெக்டா அந்த இருதயம் தூரமா இருந்தாலும் எஜமானோடு கூட இணைந்து இருந்தது. அதனாலதான் அந்த இருதயத்தில் நினைச்ச உடனே ஆண்டவரும் கரெக்டா யாரை கொண்டு வந்து நிறுத்துறாரு? ரெபேக்கால. அதுவும் பாருங்க, அந்த அம்மா அவர் போய் 2 டெஸ்ட் வச்சாரு. என்ன சொல்றாரு? நான் குடிக்க தண்ணி கேட்பேன், கொடுக்கணும். என் ஒட்டகத்துக்கு தண்ணி எடுத்து வார்க்கணும். இவர் எடுத்து கூட்டிட்டு போன ஒட்டகத்தின 10. சரியா? ஒரு கொட்டகம் கொட்டகனே வருது, ஒட்டகன்னு வரமாட்டேங்க. ஒட்டகம் எத்தனை? 10. அது ஒன்று எவ்வளோ தெரியுமா குடிக்கும் தண்ணி? 100 குடம் சிஸ்டர் சொல்லிட்டாங்க. நிறையவே. ஆமாம், அது என்னமோ ஒரு 300 லிட்டர் குடிக்கும்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அதை கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போது அவ்வளோ தண்ணி குடிக்கணும்னா இவங்க ஆழமான கிணறு இழுக்கிறதுல உள்ள படியில் இறங்கி போகணும். கிணத்துக்குள்ளே எப்படி இருக்கும்? படி இருக்கும். அப்படியே இறங்கி உள்ளே போய் மொண்டுட்டு வந்து கூத்தணும். அப்போ எவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த பொண்ணை என்ன பண்ணல, முகம் கோணலை, யார் எவங்கன்னு தெரியாது. தண்ணி கேட்ட நம்ம பிள்ளைங்கெல்லாம் தண்ணி கேட்டால் மேலேருந்து இப்படி பார்க்கும். நம்ம தண்ணி கேட்டாலே என்ன வரல, டைமுக்கு வராது. ஒரு டைமுக்கு தண்ணின்னு கேட்டால் அது பாஸ் ஆகி அப்புறம் ஒரு 5 நிமிஷம் தண்ணி கேட்டிங்களா அப்படின்னா அதுக்கப்புறம் சுடு தண்ணியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு எடுத்துன்னு வரத்துக்குள்ளே இங்கே என்ன ஆகிடும், விற்கலே. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இந்த பிள்ளை ரெபேக்கால் பாருங்க, தண்ணி எடுத்து கொடுத்தது மாத்திரம் அவர் உங்கள் ஒட்டகத்துக்கு நான் என்ன பண்ணுறேன், வார்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எலியேசருக்கு ஆச்சரியமாக இருந்தது, அமைதியாக இருந்தார். அந்த அம்மா எல்லாத்தையும் முடித்த உடனே தாங்கிட்ட இந்த பொருட்களெல்லாம் எடுத்து அந்த அம்மாவுக்கு போட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் உட்காரும்போது தான் இந்த எலியேசர் இந்த வார்த்தைகளை சொல்லும்போது, அந்த 47வது வசனம் சொல்லுங்க. அவள் பெற்ற பெத்துவேலின் காதனையும் கைகளில் கடகங்களையும் போட்டு 48வது வசனம், தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு உடனே அந்த காரியம் நடந்த அதே கிணற்றண்டையில் உடனே அவர் என்ன பண்றாரு, குனிந்து யாரை பணிந்து கொண்டா? கர்த்தரை பணிந்து என் எஜமானின் தேவன் என்னை எப்படி நடத்தியிருக்கிறாரு? நேர் வழியா நடத்தியிருக்கிறாரு. ஒரு வேலைக்காரனுக்கு ஏங்க ஜெபம்? யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த ஆபிரகாமை பார்த்து பார்த்து வளர்ந்தவர் தான் யாரு? எலியேசர். அவன் வேலைக்காரனுடைய பிள்ளை தான். ஆனால் அவன் தகப்பன் பார்த்ததை விட தன் எஜமானை பார்த்து அதிகமாய் ஆண்டவருக்குள்ள வளர்க்கப்பட்டதுனால இந்த சங்கதி நடந்த உடனே அவன் குனிந்து கர்த்தரை என்ன பண்ணா?
பணிந்து கொண்டான். இப்போ இந்த இருதயம் அந்த எஜமானோடு கூட எலியேசருக்கு என்ன பண்ணியிருந்தது, ஒட்டி கொண்டு இருந்ததுனால பாருங்க, பணிந்து கொண்டது மாத்திரம் இல்லை, அந்த இடத்துக்கு போய் எல்லா காரியத்தையும் அவனை என்ன பண்றாரு சொல்லி என்ன பண்றாரு முடிக்கிறாரு. ரெபேக்காவை பார்த்து கேட்கிறாரு, நீ என் பின்னாடி வரியாமான்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நான் உடனே போறேன்னுது. இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியம். இதெல்லாம் ஒரு மனுஷர் இதில் யோசிச்சா கூட முடியாது. இப்போ இந்த ரெபேக்கால் திரும்பிலாம் அந்த பக்கம் வர முடியாது. அந்த நாட்களில் பெண்ணை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளை மாதிரி வாரத்தில் 2-3 நாள்லாம் அம்மா வீட்டுக்கு விசிட்லாம் பண்ண முடியாது. போனால் தான் அம்மா செத்தால வர முடியாது, அப்பா ஏன்னா பழைய ஏற்பாடில் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோதான், மறந்துடணும். புருஷ வீட்டுக்கு போனால் யார் வீட்டை மறந்துடணும், நம்மளாம் வாரத்தில் 2 நாள் விசிட். முக்கால்வாசி பேர் அம்மா வீட்லேயே தான். அப்படிலாம் இப்போ இருக்காங்க, முன்னாடி நாட்கள் அப்படிலாங்க. இதுதான் ஒழுக்கம். ஒரு திருமணம் பண்ணால் அவங்க எங்கே இருக்கணும், கணவர் வீட்டில் இருக்கணும், அதான் ஒழுக்கம். அதெல்லாம் இன்றைக்கி எல்லாம் லைஃப் ஸ்டைல் மாற என்ன பண்ணிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. நீங்கள் வேதத்தின்படி வாழணும்னு நினச்சா இப்படிலாம் வாழ பழகுங்க. இங்கே ரெபேக்காலுக்கு யார் நகை போட்டது, எலியேசர். நான் அவரோட பணத்தையாக கொடுத்து ஆபிரகாம் போட்டாரு. அவங்க வீட்டில் ஒன்றும் கொடுக்கல பாருங்க. சகோதரன் எலும்பி லாபான் என்ன சொல்கிறாரு, என் சகோதரியே கோடா கோடியாக, அவ்வளோதான், கோடிலாம் ஒன்றும் கொடுக்கல, நீ பெருகு கோடா கோடியா, அவ்வளோதான், வாயில தான் சொல்லி அமுச்சு விட்டாங்க, ஒன்றும் கொடுக்கல. இந்த கடகம் காதணி எல்லாத்தையும் போட்டது யாரு, ஆபிரகாமுடைய சொத்தை போட்டு ரெபேக்கால அழைச்சிட்டு வராங்க. அதுதான் வேதத்தின்படி ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேரோட ஆண்டவர் கிரியை செய்கிறான்னு எனக்கு தெரியல. சரியா, ஓகே. எஜமானுடைய இருதயம் வேலைக்காரனோடு கூட இருந்ததுனால அந்த ஆபிரகாம் என்னெல்லாம் சொன்னாரோ அது அப்படியே A to Z வரைக்கும் நடந்ததுங்க. ஒன்று கூட மாறலை. தூரதேசம் வந்தாலும் ஒரு காரியம், ஆபிரகாம் சொன்ன ஒரு காரியமும் அங்கே மாறவும் இல்லை. அதே மாதிரி எலியேசர் ஒரு காரியத்தையும் மாற்றவும் இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த எலியேசர் சொல்கிறாரு, என் எஜமான் அனுப்பின காரியத்தை இங்கே நடக்காமல் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஒருவேளை பொண்ணை கொடுத்தீங்கன்னா நான் இருந்து சாப்பிட்டு போவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், போயிட்டே இருப்பேன். எவ்வளோ கரெக்டாக. நம்மளாம் தான் ஃபஸ்ட்டு சோறு போடுங்க, நான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன். மனுஷீகம் பாருங்க. ஆனால் அந்த மனுஷீகத்தை கூட எலியேசர் விட்டு கொடுக்கல. தன் எஜமானனுக்கு உண்மையா இருந்ததுனால அந்த பெண்ணும் திரும்பி வந்துச்சு. இந்த பெண் நிமித்தம் வசனம் சொல்லுது, அந்த 24 கடைசி வசனம் சொல்லுது, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காலை தன் தாய் சாரானுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனுக்கு தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஈசாக்குடைய இருதயத்தில் ஒரு ஆறுதலை கொடுத்த ஒரு பெண், ஈசாக்குடைய இருதயத்தில் ஒரு ஆறுதலை உண்டாக்கின ஒரு பெண் யாருன்னா ரெபேக்கால். பாருங்க, இந்த ஈசாக்கு போய் ரெபேக்காலை பார்க்கல, ஒரு வேலைக்காரன் தான் அழைச்சிட்டு வர்றாரு. ஆனாலும் அதை கனம் பண்ணி இது கருப்பாக இருக்குது வெள்ளையாக இருக்குது அதெல்லாம் எதுவுமே சொல்ல பாருங்க. கர்த்தர் கொடுத்தா பெஸ்ட்டாக கொடுப்பார். சரியா, அப்போ நேசித்தான். தன்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த துக்கம் மாறி அவனுக்குள்ளே என்ன உண்டாயிற்று, ஆறுதல் உண்டாயிற்று. இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு வேலைக்காரன் மூலமாய் கர்த்தர் கொடுக்க காரணம் என்னன்னா, ஆபிரகாமோடு கூட எலியேசுடைய இருதயம் என்ன பண்ணியிருந்தது, ஒட்டி கொண்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் நடக்கணும்னா, நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா நம்ம இருதயம் எஜமானாகிய தேவனோடு கூட என்ன பண்ணியிருக்கணும், ஒட்டி கொண்டு இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யணும். கொஞ்சம் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வலது புறமோ இடது புறமோ என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. நமக்கு இஷ்டம் போல நடக்கக்கூடாது. அப்படின்னா அந்த எஜமானுடைய இருதயத்தோடு இருதயம் கனெக்ட் ஆகாது. உன் இருதயம் ஆண்டவரோடு கூட இணையனா அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நடக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். இந்த எலியேசர்கிட்ட இருந்த 2 காரியம், ஒன்று உண்மை, 2வது எல்லா நேரத்திலும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தா. நம்ம கூட ஆண்டவரோடு கூட இன்னும் நம்ம இருதயம் இணையணும்னா நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வீட்டில் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லா இடங்களையும் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன காரியமோ ஒரு பெரிய காரியமோ முதலாவது ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். எந்த ஒரு பணம் இருந்தாலும், பணம் எங்கேயாவது போகிறதாலும் ஜெபிக்கணும். ஒரு ட்ரெஸ் வாங்கினா ஜெபம் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்ப நாள் வரும்.
நாங்களாம் அப்படி தான். ஒரு செப்பல் வாங்கினா கூட ஃபஸ்ட்டு எங்கே தான் போட்டுன்னு வருவோன்னா சர்ச்சுக்கு தான். நாங்கள் தான் அப்படின்னு பார்த்தா நாங்கள் பெற்ற பிள்ளைகளும் அப்படியே இருக்கிறார்கள். பசங்க கூட அப்படியே நாங்கள் சொல்லி கொடுக்கல, எங்களை பார்த்தே அவங்க மாறினாங்க. எதுனாலும் ஃபஸ்ட்டு எங்கே தான், கல்யாணத்துக்கு போட மாட்டோம், ஃபஸ்ட்டு எங்கே தான், ஆலயத்துக்கு தான். முதல்ல கர்த்தருக்கு அவர் கொடுத்தார். அதனால அப்படி நம்ம ஆண்டவரோடு கூட உண்மையாக இருக்கிறோன்னா நம்ம எல்லா காரியத்தில் என்னவா மாறணும், ஜெபிக்கிறவர்களாய். ஒரு நிமிஷம் அப்படியே தலை குனிஞ்சு என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். ஐயோ அதுக்குன்னு போய் ஒரு இடத்த தேடிக்கிட்டு அப்படி சொல்லலை. ஜெபங்கிறது என்ன தெரியுமா, எந்த இடத்துல இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, ஒரு அற்புதம் ஆண்டவர் செய்கிறார், உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நன்றி சொல்லணும். ஒரு பஸ்ஸை எதிரும் ஆண்டவரே ஒரு பஸ் அனுப்புங்கன்னு கேட்கறது மாத்திரம் அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே உற்சாகத்தோடு தாகத்தோடு கேட்போம். கரெக்டாக 60 வந்துடும். ஐயோ கையை நீட்டி என்ன பண்ணிடணும், டிபிடிபிடின்னு ஏறிடுவோமே தவிர செஞ்சவருக்கு என்ன சொல்கிறது இல்லை. அதனால தான் நிறைய நடக்கிறது இல்லை. உடனே ஆண்டவரே ரொம்ப நன்றி அப்பா, அப்படி பழகி பாருங்களேன், உங்கள் இருதயம் அப்படியே மாறிடும். எதுக்குமே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் இதை செஞ்சார், எல்லாமே அவருடைய செயல். அப்பா ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை செஞ்சீங்க ஸ்தோத்திரம், இந்த அற்புதத்தை செஞ்சீங்க ஸ்தோத்திரம். டெய்லி எத்தனை வேலை, 3-4 வேலை சோறு போடுறார் ஸ்தோத்திரம். சோறை பார்த்தோன்னே என்ன ஆட்டோமேட்டிக்காக வாய் திறந்துருது. சோத்திரம் எங்கே வருது, சோறை பார்த்தோன்னே என்ன வந்துடுது, ஆமாம் வாய் திறந்துருது. ஜெபம் வர மாட்டேங்குது. மாறணும், பழகுங்க, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக என்னது ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இல்லை, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி நம்ம ஆண்டவரோடு கூட நம்முடைய இருதயத்தை கனெக்ட் பண்ணி கொள்ளணும். ரெண்டாவதாக இன்னொரு எஜமானுடைய வேலைக்காரனுடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆ ஆ ம் 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 என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையோ, பணத்தை வாங்குகிறதற்கு ம் 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 ஆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் கேயாசி, இவன் ஒரு வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன், எலிசாவுக்கு, எலியாவுக்கு இல்லை, எலிசாவுக்கு வேலைக்காரனாக இருந்த ஒரு மனுஷன். இவன் செய்கிற காரியத்தில் அந்த எஜமான் சொல்லுகிறார், நீ அந்த பணத்தை வாங்கும்போது அந்த காரியத்தை நீ ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி போகிற போது என் மனம் உன்னோடு கூட இருக்கவில்லையா? கேட்குற கேள்வி நல்லா கவனிங்க. என் மனம் உன்னோடு கூட இருக்கவில்லையா? அப்போ ஒரு எஜமானுடைய மனம், ஒரு எஜமானுடைய இருதயம் யாரோட கூட இருக்கு, வேலைக்காரனோடு கூட இருக்கிறது. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த சீரிய சேனை அந்த அதிபதி நாகமான், அவன் குஷ்டரோகத்துக்காக என்ன பண்ணுறான், இஸ்ரேல் தேசத்துக்கு வரான். வந்து எலிசாவை பார்த்து ஜெபிக்கணும்னு வந்தார். எலிசா என்ன பண்ணிட்டாரு, நீ போய் யோர்தான் நதியில் 7 தடவை முழுங்கி எழுந்துருன்னு சொன்னால் அதே மாதிரி போனார். அவர் முழுகி எழுந்தார். அவருடைய சரீரம் மாறினது, குஷ்டரோகம் போயிடுச்சு. இப்போ அவருடைய சரீரம் எப்படி இருந்துச்சு, ஒரு பிறந்த பிள்ளையின் மாம்சத்தை போல இருந்தது. இப்போ அவர் திரும்பி வரார். எங்கே வராருன்னா, எலிசா ஒரு மலைக்கு மேலே இருக்கிறாரு. அந்த மலை அடிவாரத்தில் நின்று கேட்குறாரு, எனக்கு அற்புதம் நடந்துருச்சு, நான் உங்களுக்கு என்ன கொடுக்க விரும்புகிறேன், காணிக்க கொடுக்க விரும்புகிறேன். ஏன்னா ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுக்கணுன்றத தெரிஞ்சதுனால அவர் வரும்போதே என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய காணிக்கைகளை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ கொண்டு வந்ததை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. ஆனால் எலிசா சொல்கிறாரு, உன் காணிக்கை எனக்கு வேணாம், நீ கிளம்பி போயினேரு. இப்போ சொன்ன உடனே இப்போ நம்மளை மாதிரி கொஞ்சம் கேயாஸ் யோசிச்சிருக்காரு, பாரு வாங்கியிருக்கலாம்ல, எவ்வளோ இங்கே தேவை இருக்குது, ஒரு 2 கட்டில் வாங்கி போடலாம், ஏதாவது ஒரு தேவை என்ன பண்ணுது இருக்குல்ல, இவர் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கூட இருந்த அசிஸ்டன்ட் வேலைக்காரன் என்ன சொல்கிறாரு, மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கான், அந்த ஐயோ வேணாம் வேணான்றாரு எஜமான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், புலம்புறான். அவனுடைய இருதயத்தில் அந்த ஆசை, அந்த காணிக்கை மேலே அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சு, ஆசை வந்துருச்சு. ஆசை வந்த உடனே ஆனாலும் இப்போ எஜமானுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாது, அதை காட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. போயிட்டார். அவர் ரொம்ப கொஞ்சம் தூரம் போயிட்டார். தூரம் போன உடனே இந்த கேயாசுக்குள்ளே எப்படியாவது நம்ம இவன்கிட்ட இருந்து எதையாவது
வாங்கணும், கறந்துடணும், விட்டுறக்கூடாது. எவ்வளோ குஷ்டரோகம் சரியாது சும்மாவா? எவ்வளோ அற்புதம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. காணிக்க வாங்காமல் இந்த ஊழியக்காரன் அமுச்சிட்டாரேன்னு சொல்லி அவனுக்குள்ளே இருந்த அந்த இருதயம் பாருங்க, பொருளாசைனால் நிறந்ததுனால அவன் உடனே அவன் என்ன பண்ணுறான், அது அந்த இடத்த ஓடுறான். யாரை தொடர்ந்து? நாகமான் தொடர்ந்து கேயாஸ் ஓடுறான். ஓடி போயின உடனே அங்கேருந்து நாகமான் இறங்கி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் இறங்குறார். பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகலை. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் 2 வேலைக்காரன் மலை தேசத்துலேருந்து வந்துட்டாங்க. 2 பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு என்ன இல்லை, ட்ரெஸ்ஸு இல்லை. அதனால் ஒரு 2 ட்ரெஸ்ஸும் எவ்வளோ வெள்ளிக்காசு கேட்டார், வெள்ளிக்காசு என்ன பண்ணுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்து அந்த நாகமான் என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷம் நாகமானுக்கு. என்னது, காணிக்கையே வேண்டான்னு சொன்னார் தீர்க்கதரிசி. இப்போ காணிக்கை கேட்குறாருன்னு சொல்லி அவன் இன்னும் எடுத்துகிட்டு போங்க, இன்னும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவன் அள்ளிங் கொடுக்குறான். இவன் இல்லை இது வரைக்கும் போதும்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இப்போ யார்கிட்ட போய் நிற்கிறான், எலிசா தீர்க்க. அவர் எங்கேயோ இருக்கிறார் மலைக்கு மேலே. இவன் வேலைக்கு உள்ள வேலை செய்யறதுக்கு போகிறான். வீட்டுக்குள்ளே போகும்போது வெளில வந்த உடனே கேட்குறாரு, எங்கே போயிட்டு வர? எப்படி இருக்கும் பாருங்களேன். இவர் என்னடா கண்டுபிடிச்சிட்டாரா? இவன் தெரியாத ஆளாக இருந்தால் கூட பரவாயில்ல, கேயாஸுக்கு விஷயம் எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த சீரிய தேச படை வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக வரும்போதெல்லாம் அவங்க அரண்மனையில் பேசுகிறதெல்லாம் யாருக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு, எலிசாவுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இவங்க வந்து இது பண்ணலான்னு வருவாங்க, சண்டை போடலான்னு வருவாங்க. ஆனால் இவங்க அதுக்கு முன்னாடி ஆயத்தமாக இருக்கிறதுனால இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ராஜாக்களால் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியலை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை எங்கே இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தது. இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா, கேயாஸுக்கு, வேலைக்காரனுக்கு நல்லா தெரியும். இந்த எஜமானுக்கு எல்லா இடத்துலையும் நடக்கிறது டிவி மாதிரி போட்டு ஆண்டவர் காமிச்சிடுவார், இவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லைன்னு கேயாஸ்க்கு தெரியும். இவ்வளோ தெரிஞ்சும் எவ்வளோ நீ ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஆனால் அந்த பொருள், அந்த பணத்துக்கு மேலே உள்ள ஆசை அவனுடைய இருதயத்தை என்ன பண்ணுச்சு, பொருளாசை மறைச்சிடுச்சு. அந்த பணத்தின் மேலே உள்ள ஆசை அவன் இருதயத்தை நிரப்பிடுச்சு. இந்த எஜமான் வேண்டான்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் போய் அதை வாங்கி என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலான்னு ஒரு தவறான எண்ணம் அவனுக்குள்ள வந்தபடியினால அந்த ஆண்டவர் எலிசா தீர்க்கதரிசிக்கு காண்பித்த அத்தனை காரியம் கேயாஸ் என்ன பண்ணுச்சு, மறக்க வச்சுது. எலிசா தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடந்த காரியம்லாம் யாருக்கு மறைஞ்சு போச்சு, கேயாஸுக்கு மறைஞ்சு போச்சு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, இவன் ஊருக்கு போகிறதுக்குள்ளே என்னத்தை பிடுங்கிட்டு வந்துடணும், பணத்தை பிடுங்கிட்டு வந்துடணும். ஓடுறான், போய் வாங்கிக்கிட்டு திரும்பி வந்த உடனே தான் எலிசா கேட்குறாரு, அதை ரதத்திலிருந்து இறங்கி திரும்பி போகிற போது என் மனம் உன் கூட, என் இருதயம் உன் கூட இல்லையாப்பா? எல்லாத்தையும் எனக்கு ஆண்டவர் காமிக்கிறாருன்னா இதை காட்ட மாட்டாரா? இவன் கண்களை தான் ஆண்டவர் திறந்து மலையை சுற்றிலும் இருக்கிற பாதுகாப்பை ஆண்டவர் காமிச்சார். ஆமாவா இல்லையா? இப்போ சீரிய படையெல்லாம் வந்துருச்சு. காலையில் எழுந்து கேயாஸ் சூரியனை பார்க்கலான்னு வெளில கதவை திறந்து வீட்டை திறந்து வராரு. இப்படி பார்க்குறாரு, மலையை சுற்றி என்ன இருக்கு, ரதங்களும் குதிரைகளும். யாரை தாக்குறதுக்கு வந்துருச்சு, எலிசாவை தாக்குறதுக்கு வந்துருச்சு. இப்போ இவன் கத்துறான், ஐயோ ஐயோ ஆண்டவனே, நம்ம எல்லாம் இப்போ என்ன போகிறோம், சாக போகிறோமே அப்படின்னு சொன்ன உடனே எலிசா சிரிக்கிறார். என்ன சிரிக்கிறான், ஆண்டவரே இவன் கண்களை கொஞ்சம் திறங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எலிசாவோட ஜபத்தை கேட்டு கண்ணை திறந்து கேயாஸ் பார்க்குறான். அந்த ரதங்களுக்கு முன்னாடி அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் எலிசாவுடைய மலையை சுற்றில என்ன பண்ணுச்சு, பாதுகாப்பாக இருந்தது. அப்போ சொல்கிறார், எலிசா சொல்கிறார், அவர்களோடு இருப்பதை பார்க்கல நம்மோடு கூட இருப்பவர் அதிகமானவர். நம்மோடு இருக்கிறவங்க தாங்க அதிகம். இவ்வளவு கண்ணார பார்த்தோம், அந்த இருதயம் என்ன ஆயிடுச்சு, பொருளாசையினால நிறைஞ்சிருச்சு. ஏதாவது அற்புதம் கேயாஸ் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். கேயாஸுக்கு ஒரு காரியமும் தெரியலனாலும் ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். இதே இந்த எலிசா தீர்க்கதரிசி யாருக்கு வேலைக்காரனா இருந்தாரு, எலியாவுக்கு. சரியா தெரியலன்னு சொல்லாதீங்க, எலியாவுக்கு இருந்தார். சொல்லுங்க,
இப்போ புரிஞ்சிடுச்சா? இந்த எலிசா தீர்க்கதரிசி இதுக்கு முன்னாடி எலியாவுக்கு கை தண்ணீர் வார்த்தான்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு வேலைக்காரனாக இருந்திருக்கிறார். ஆனால் இந்த எலிசா எலியாவோட இருதயத்தோடு கூட ஒட்டி கொண்டு இருந்தார். எப்படிங்க சொல்கிறீங்க? அவர் சொல்கிறார், எப்பா நீ போ, நான் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டு இனிமேல் நீ தான் என்னது தீர்க்கதரிசி. உடனே யார் சொல்கிறா? எலிசா சொல்கிறாரு, இல்லை இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பின்னாடி வருவேன். அவர் கீழ்காலுக்கு போகிறாரு, அந்த ஊருக்கு போகிறாரு, இந்த ஊருக்கு போய் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாரு? பின்னாடி வந்துட்டே இருக்கார். எப்பா நீ போப்பா, நீ போப்பா. கடைசியாக எலியாவுக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு? வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறாரு. நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னால் நான் போக மாட்டேன், நீங்கள் போகிற வரைக்கும் நான் வருவேன். அவனுக்கு தெரியாது, எலிசாவுக்கு தெரியாது எலியாவை ஆண்டவர் கொண்டு போகிறாருன்னு எலிசாவுக்கு தெரியாது. ஆனாலும் அவர் சொல்கிறார், நான் என்ன பண்ணிட்டேன்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டீங்க. நான் முன்னாடி என்ன பண்ண? ஒரு வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்? அந்த வயலில் இருக்கிற ஏர் மாடலை கொண்டு போயிட்டு பிரியாணி அடித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அங்கே இருக்கிற அந்த விறகெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? எரிச்சிட்டேன். இப்போ நான் போய் வயலுக்கும் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன். நீங்கள் என்னை அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த எலிசா போனதுனால அவர் கடைசியாக சொல்கிறாரு, உனக்கு இன்னாதான் வேணும், என் பின்னாடியே வரையும் உனக்கு என்ன வேணும்? அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு ரெட்டிப்பான நன்மை வேணும். உங்ககிட்ட ஒன்று இருக்குன்னா எனக்கு என்ன வேணும்? 2 வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறார், நீ நல்லது தான் கேட்டிருக்க, ஆனாலும் நான் போகும்போது என்னை நீ பார்த்தனா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. அதே மாதிரி அக்னிமயமான ரதமும் குதிரையும் வந்துச்சு. எலியா அதில் ஏறி மேலே போனதை பார்க்கும்போது அவர் அந்த சால்வையை தூக்கி என்ன பண்ணுறாரு? கீழே போட்டு போயிட்டார். இதை எடுத்துட்டு எலிசா முதல்ல என்ன ஒரு அற்புதம் நடந்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அற்புதம்? சுருட்டி யோர்தான் நதி மேலே என்ன பண்ணாரு? அடிச்சார். எலியாவின் தேவன் எங்கே? ஃபர்ஸ்ட் வார்த்தை தான். அதுக்கப்புறம் எலியாவின் தேவனே சொல்லலை. கேட்குறார், எலியாவின் தேவன் எங்கே? எனக்கு வரத்தை கொடுத்துட்டீங்களா? நான் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி எதில் அடிக்கிறார்? யோர்தான் நதியில் அடிக்கிறார். உடனே யோர்தான் நதி 2 பிளக்குது. இப்படி ஆரம்ப நாட்களிலிருந்து அந்த இரட்டத்தனையான நன்மையை எலிசா பெற்றுக்கொண்டார். இப்போ எலிசாவுக்கு வேலைக்காரனா இருக்கிற கேயாஸ் என்ன பண்ணணும்? அதை விட அதிகமாக பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இவனுடைய இருதயம் அந்த எஜமானுடைய இருதயத்தோடு என்ன பண்ணல? நெருங்காததுனால பொருள் ஆசை, பண ஆசை, ட்ரெஸ்ஸு மேலே இருக்க ஆசை, இந்த ஆசை எல்லாம் அவன் இருதயத்தை என்னவா மாறிடுச்சு? எஜமானை விட்டு பிரிச்சிருச்சு. அந்த எலிசா நான் சொல்லுவேன் பாருங்க, எலியாவுக்குன்னா ஒரு ரதம் ஒரு குதிரை வந்துச்சு. எலிசா தீர்க்கதரிசிக்கு அவருக்கு அக்னிமயமான ஒரு ரதம், அக்னிமயமான ஒரு குதிரை. ஆனால் இவருக்கு மலையை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் ஆண்டவர் எப்படி கொடுத்தாரு? பாதுகாப்பாக கொடுத்தார். எலியா தொட்டு சுகமானாங்க. ஆனால் எலிசா மரித்த பிறகு அவர் மரித்த இடத்துல அவர் மேலே பிணத்தை போடும்போது அவருடைய எலும்பு பட்டு என்ன ஆனாங்க? உயிரோடு எழுந்தாங்க. எலியா தொட்டு உயிரோடு கூட எழும்பினார். ஆனால் ஒரு மரித்த பிணம் எலிசாவுடைய எலும்பை தொடும்போது அவங்க எல்லாம் உயிரோடு கூட எழும்ப. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட அதிகாரத்தையும் இப்படிப்பட்ட தேவன் கொடுக்கிற வரங்களையும் அனுபவிக்க வேண்டிய கேயாஸ் நீ இருதயம் மாறினதுனால வேதம் அழகா சொல்லுகிறது. 27வது வசனம் வாசிங்க. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரும் என்றென்றைக்கு பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால என்ன? அவன் ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருக்கலாம், ஆனால் அவன் செய்யாதபடினால வசனம் சொல்லுது, நாகமானுடைய அந்த குஷ்டரோகத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த காணிக்கையை தேடி நீ போனதுனால அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அந்த காணிக்கையை வாங்கினதுனால அந்த சாபம் மேலே இருக்கும்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் என்ன ஆனான்? உடனே குஷ்டரோகி ஆனான். என் ஆண்டவர் பாருங்க, குஷ்டரோகத்தை சுகமாக்குகிற ஆண்டவர். ஆனால் அந்த வேதத்தில் 2 பேர் உடனே ஆண்டவர் சொன்ன உடனே குஷ்டரோகியாக மாறினாங்க. ஒருத்தர் யாரு? இவர் கேயாசு. இன்னொருத்தவங்க யாரு? மிரியா மாறினாங்க. அப்போ ஆண்டவர் சமூகத்தை விட்டு போயிட்டான். பொருளாசை, பண ஆசை இதெல்லாம் நம்ம இருதயத்தை விட்டு நீங்களன்னா ஆண்டவர் சமூகத்தில் நிலைத்திருக்க முடியாது.
இது நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருந்ததுன்னா ஆண்டவர் சமூகத்தை விட்டு நம்மளால் வெளில தான் போகணுமே தவிர இருக்க முடியாது. அதனால தான் நம்ம இந்த கடைசி நாட்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கேயாசுடைய இருதயம் எலிசாவோடு இணைந்திருந்தால், பிரியமாக இருந்தால், அவன் சொற்படி வாழ்ந்திருந்தால், நான் என்னுடைய விசுவாசம் எலிசாவோட அதிகமான வரங்களை கேயாஸ் பெற்று கொண்டிருப்பான். ஏன்னா என் ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆண்டவர் ஒரு வேலைக்கு அவன் கை வார்த்து, கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசான் தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் வரங்களை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு கைக்கு தண்ணி கொடுத்த அந்த வேலைக்காரனோ குஷ்டரோகியாகி போய்விட்டான். ஆகையினால் தான் நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது. பிதாக்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முன் நடப்பான் என்றார். இவர் யார்? இவர் யோவான் ஸ்நானகனை குறித்து அவருடைய தகப்பனுக்கு தேவதூதன் சொன்ன ஒரு செய்தி. சரியா? சகரியா சொல்லலை, சகரியாவுக்கு தேவதூதன் சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை. என்ன சொல்றார்னா, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனா அவனுக்கு முன்னே நடப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தீர்க்க தரிசனம். இது எங்கே எழுதப்பட்டிருக்கு? மல்கியா பழைய ஏற்பாடில் கடைசி புஸ்தகம் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. இதோ கர்த்தருடைய பயங்கரமான பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்புவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா இந்த அதிகாரம் முடிகிறது. யாரை குறித்து முடிக்கிறதுனா, யோவான் ஸ்நானகனுடைய தீர்க்க தரிசனம். யோவான் ஸ்நானகனுடைய தீர்க்க தரிசனம் இன்னும் 2 புஸ்தகத்துல இருக்கு. எரேமியால எழுதப்பட்டிருக்கு, ஏசாயால எழுதப்பட்டிருக்கு, இன்னும் கூட ஆகாயில கூட எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவன் அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் எல்லாத்தையும் சரி பண்ணுகிற ஒரு வேலைக்காரன். யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்படும் போது அவனை எப்படி தன்னை காண்பிக்கிறான்? நான் ஆண்டவருக்கு ஒரு வேலைக்காரன். அவருடைய பாதத்தில் இருக்கிற செருப்புல இருக்க வாரை அவிழ்ப்பதற்கும் நான் என்ன இல்லை, பாத்திரன் அல்ல. ஆனா இவரை குறித்து யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய வெளிப்பாடு இது. இதை நம்ம நல்லா அறியணும். பாருங்க, பிதாக்களுடைய இருதயத்தை யார்கிட்ட திருப்பணும்? இன்னைக்கு அப்போ குடும்பங்களில நிறைய பிரிவினைகள், தகப்பனும் பிள்ளையும் பேசாத குடும்பங்கள் இருக்கு, அம்மாவும் மகளும் பேசாத குடும்பங்கள் இருக்கு, மாமியாரும் மருமகளும் பேசாத குடும்பங்கள் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இருக்கிறவர்களுடைய இருதயத்தை திருப்புவதற்காக, மனம் திரும்புவதற்காக அழைக்கப்பட்டவர் தான் யோவான் ஸ்நானகன். இவர் மேல என்ன ஆவி இருக்கு? எலியாவின் ஆவி. எலியா முன்னாடி வந்தாரு. இப்போ எலியா யார் மூலமா வந்திருக்கிறார்? யோவான் ஸ்நானகனை போல. அதனால்தான் அவருடைய வஸ்திரம் எப்படி இருந்தது, அவர் ட்ரெஸ் எப்படி போட்டுட்டு இருந்தாரு? நம்மள மாதிரி சில்க் காட்டனா போட்டுட்டு இருந்தாரு? என்ன போட்டுட்டு இருந்தாரு? ஒட்டகத்தோல். ரொம்ப கஷ்டம். ஒட்டகத்தோல் உடை, லெதர், பக்காவான லெதர் ஒட்டகத்தோல் தான் சொல்றாங்க. அதை போட்டுட்டு இருந்தார். அவர் சாப்பிட்டது என்னது? அவங்க அம்மா டெய்லி சிக்கன் பிரியாணியை கொடுத்தாங்க. பாவம் கொடுக்கல. ஏன்னா பாவம் இவங்க அப்பா அம்மா ரொம்ப ஏஜ்டு. அதனால் நான் என்னுடைய கால்குலேஷன், அவர் வனாந்திரத்துக்கு வாலிப வயதுலேயே போயிட்டார். சாப்பாடெலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. அங்கே இருக்கிற காட்டில் இருக்கிற தேனையும் வெட்டு கிளிகளையும் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்தவர் தான். அது காட்டுவாசி மாதிரி இருந்திருக்கிறார். ஆனால் பாருங்க, ஆண்டவர் வரும் வரைக்கும்
இயேசு கிறிஸ்து அவர் அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஊழியம் செய்கிற அந்த நாள் வரைக்கும் யோவான் வெளிப்படலை. 1ஆம் அதிகாரத்தில் யோவானை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாய் வெளிப்பட்டது எப்படின்னா இயேசு ஊழியம் செய்கிறதுக்கு முன்னாடி தான். அது வரைக்கும் தன்னை காத்து கொண்டார் வனாந்திரத்தில். தன்னை வனாந்திரத்தில் உருவாக்க தேவன் தன்னை உருவாக்க ஒப்பு கொடுத்து வாழ்ந்தார். பெரிய ஹேர் ஸ்டைல் கிடையாது, பெரிய ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரு பைத்தியக்காரனை போல தான் ஆண்டவருக்காக வாழ்ந்தார். முன்னாடி போய் வழியை ஆயத்தப்படுத்தினார். அநேக ஜனங்கள் முதல்ல பாவ மன்னிப்பையும் பரலோக ராஜ்யத்தையும் மனம் திரும்புதலையும் சொன்னது யாரு? யோவான். அதன் பிறகுதான் இயேசு சொன்னாரு, அதன் பிறகுதான் அவருடைய சீஷர்கள் சொன்னாங்க. அப்போ முதல் வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக வந்தவர் தான் அந்த யோவான் சான. இவர் தான் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகவும். ஆண்டவருக்கு எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தவர் யோவான் சானகர். இயேசுக்கும் இவருக்கும் பெருசா வித்தியாசம் இல்லை பாருங்க. இவர் 6 மாசம் முன்னாடி பிறந்தாரு. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி 6 மாசம் கிளம்பி போயிட்டார் பரலோகத்துக்கு. 2 பேரும் கிட்டத்தட்ட 33.5 வருஷம் தான். அவருடைய நோக்கம் கர்த்தருக்கு நான் வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன், அவ்வளவுதான். இந்த யோவானுடைய இருதயம் பாருங்க, ஆண்டோடைய இருதயத்தோடு இணைந்ததுனால தான் இயேசுன்னு கண்டுபிடித்தார். இயேசு பிறந்து வாழ்ந்த நாட்களை யோவான் சானன் பார்த்ததில்லை. யோவான் முதல்ல எங்க தான் பார்த்தாரு? 33வது வயசுல தான் இயேசுவையே சந்திக்கிறார். அது வரைக்கும் இயேசுவும் யோவானும் சந்திக்கல. அப்ப தன்னை அடக்கி கொண்டு தன்னை காத்து கொண்டு அவர் வரும் வரைக்கும், அவர் பர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் நான் அடங்கி இருப்பேன்னு சொல்லி இருந்தார். அதுதான் தேவனோடு கூட இணைகிற இருதயம். இங்க வசனம் சொல்லுது, பிதாக்குடைய இருதயத்தை பிள்ளைக கிட்ட திருப்பணும். இன்னைக்கு நிறைய காரியத்தை, இதான் ஊழியம். கடைசி நாட்களை எதுதான் ஊழியம்? இதான் ஊழியம். இன்னைக்கு பிரிந்து போன குடும்பங்களை சேர்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற, நமக்கு சபைக்கு கொடுக்கிற ஊழியத்தை நம்ம செய்யணும். அநேகருடைய இருதயம் இணையாம இருக்கு, குடும்பங்கள்ல இல்லைங்க. அதனால்தான் இன்னைக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இது தீர்க்க தரிசனம் மல்கியால எழுதப்பட்டிருக்கு. திரும்பவும் பாருங்க, இந்த லூக்காசு விசேஷத்துல தேவதூதன் சொல்லுகிறார், இதே வசனத்தை தான் சொல்றார். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவருடைய இருதயத்தை நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி உத்தமமான ஜனங்களை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும். உத்தமமான ஜனங்களை யாருக்கு ஆயத்தப்படுத்தணும்? கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவன் மேல என்ன ஆவி இருக்கு? எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே. எனக்கு இது புரியவே இல்லை. என்னன்னா எலியாவின் ஆவி பலம் அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கு. யோவான் சானன் எங்கேயா போய் யுத்தம் பண்ணினாரா? அவர் வேலை என்னது? யோர்தான் நதியான நின்னாரு, ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு? பாவ மன்னிப்பை பத்தி பேசினாரு. எல்லாரும் வாங்க, மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் எடுங்கன்னு சொல்லி அவர் பேசின அந்த வார்த்தையின் பலத்தை தான் இங்க எழுதப்பட்டிருக்கு. இவர் யுத்தம் செய்கிற பலனை பேசல. ஒரு ராஜா வந்து நிக்கிறான், அங்க இருக்கிற பிரதான ஆட்கள் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு. சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியுமா? ஒரு அமைச்சர் அப்படி வந்து நிக்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, யார் உங்களுக்கு லிவிங் வேர்ட் ஏஜி சர்ச்சோட அட்ரஸ் கொடுத்தா? நான் கேட்க முடியுமா? அப்படிதான் யோசிச்சு பார்க்கணும். ஆனா சொல்றாருன்னா அதுதான் எலியா மேல இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த பலன், வார்த்தையில இருக்கிற பலன். அந்த எலியா அப்படிதான் ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி சொன்னார், தைரியமா பேசினார். நீ தான் என்ன பண்ற? தேசத்தை கலங்கடிக்கிறவன் நான் இல்லை, நான் ஜெபிக்கிறவன், நீ தான் தேசத்தை பாழாக்குற. அப்ப அந்த அளவுக்கு ராஜாக்களோடும் தேசத்தின் அதிபதிகளை பார்க்கும்போது கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம அந்த தேசத்தை ஆளுகிற பிலிப்பு பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐய், நீ உன் யாருடைய சகோதரனுடைய மனைவிய வச்சிட்டு இருக்கிற, கிளீனான்னு சொன்னார் அவருக்கு. அதனால இந்த தேசாதி பிலிப்பு தானேப்பா அவருக்கு இவரை பார்த்தாலே, யோவான் சானன் பார்த்தாலே கையெல்லாம் டைப் பிடிக்கும், அந்த பக்கமே வரமாட்டார். அதனால தான் அவர் ஃப்ரீயாக அங்கே ஊழியம் செஞ்சார். இல்லைன்னா மனம் திருமணத்துக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க யோவானை. ஆனால் இவர் அந்த ரொம்ப தைரியத்தோடு இவருடைய வார்த்தைக்கு அந்த தேசத்தார்லாம் கலங்கினாங்க, பயந்தாங்க. எல்லாரும் வந்து போர் சேவகர் கேட்குறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ அநேக சேவகர்லாம் வந்து என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் எடுத்தாங்க, ராஜாக்கள் எடுத்தாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த யோவான் சானகனுக்குள்ள இருந்த பலன், வார்த்தை என்கிற பலன், அது இருந்ததுனால தான் அநேகர் மனம் திரும்பினாங்க.
எல்லாம் ஒருத்தர்கிட்டயே தயவாவே பேசல. எங்கேயாச்சும் அவர் தயவா பேசினார்னு இருக்கா பாருங்க? இல்லை, அவர் எங்குமே அப்படிதான் பேசியிருக்கிறாரு. அப்படியே ஸ்ட்ராங்கா பேசியிருக்கார். அதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுடைய காரியம். நான் பரிசுத்தமா இருக்கணும், உனக்குள்ள தைரியம் வரணும். ஆண்டவருக்காக வாழ்றேன்னு நமக்குள்ள என்ன வரணும்? தைரியம் வரணும். அதான் பரிசுத்த ஆவியான நமக்கு கொடுக்கிற தைரியம். இயேசுக்கே என்ன பண்ணார்? அவரு ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்? அவர் எங்க பாவம் செஞ்சார்? இப்ப நீங்களாம் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? நம்மலாம் சொல்லுமா, எதுக்குமா ஞானஸ்தானம் எடுக்கிறோம்? நான் கிறிஸ்தவனா ஆகிறேன், அதனால ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னா நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன், இனி பழைய வாழ்க்கை இல்லை, அதுக்கு ஒரு அடையாளம் தான் என்னது? ஞானஸ்தானம். இப்போ இயேசு என்ன பாவம் செஞ்சாரு? அப்போ அங்கே என்னதுன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு நீதி. அதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி போய் என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் முன்னாடி செய்தார். யோவான் கேட்குறாரு, ஆண்டவரே உம்மாலே நான் என்ன பண்ணணும்? இப்போ யோவான் ஞானஸ்தானம் எடுக்கலையே. யோவானுக்கு யாராவது கொடுத்தாங்களா? ஆனால் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகம் பண்ணிட்டார் பாருங்க. அதனால தான் இவர் எடுக்கும்போது சொல்றாரு, நீ இடம் கொடு, நம்ம நீதியை நிறைவேற்றணும். அங்கே வந்து சொல்றாரு, நீயும் நானும் என்ன பண்ணணும்? நீதியை தன்னோட யோவானை ஒன்றாக்குற அந்த வசனம் வாசிப்பா. எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்கு இடம் கொடு. மார்க்கில் இருக்கா? மத்தேயில 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது. அதில் தான் வரும் அந்த வார்த்தை. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, எனக்குன்னு சொல்லல ஆண்டவர், தம்முடைய ஊழியக்காரனை தம்மோடு கூட இணைத்து கொள்ளுகிறார் என் ஆண்டவர். நமக்குன்னு சொல்றார், நமக்கு ஏற்றதா இருக்கு. அப்ப நீதியை நிறைவேற்றுவது பாருங்க, ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிற காரியங்கள். நம்ம ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய விருப்பத்தை செய்த ஆண்டவர் நம்மளை பார்த்துன்னு சொல்லுவார், நமக்குன்னு சொல்லுவார். உனக்குன்னே ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். ஆண்டவர் சீஷர்ல பார்த்து சொல்றார், நமக்கு என்ன பண்ணுங்க? ஆகாரத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் அழைச்ச நாள்ல இருந்தே சீஷர்ல எப்படிதான் பார்த்தார்? தன்னோடு கூட வைத்து கொண்டார். நமக்கு நமக்கு நமக்குன்ற வார்த்தையை ஆண்டவர் சீஷல்றதுல தான் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம இருதயம் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணியிருக்கணும்? இணைந்து இருக்கணும். அப்போ தான் அநேகருடைய இருதயத்தை நம்ம திருப்ப முடியும். அநேக ஜனங்களை, கீழ்ப்படியாத ஜனங்களை நீதிமான்களுடைய இடத்துக்கு கொண்டு வர முடியும். உலகத்தில் இருக்கிற ஜனங்களாம் எப்படி தான் இருக்காங்க? பிரிஞ்சு இருக்கிறாங்க, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, அடுத்தது என்ன இல்லாமல் இருக்காங்க? உத்தமம் இல்லாமல் வாழ்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை உத்தம வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான் தேவன் நம்ம எல்லார் மேலேயும் அவருடைய ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். எலியா மேலே அந்த யோவான் சான மேலே எலியாவின் ஆவி இருந்தார். இன்னைக்கு நம்ம மேல எந்த ஆவியானவர் இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர். நான் எப்பவுமே ஆச்சரியமா பார்ப்பேன், பைபிளுக்கு என்ன கொடுத்துருக்கு? பரிசுத்த வேதாகமம். அதே மாதிரி நம்ம ஆவியானவருக்கு பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்த பிள்ளையாகிய. அப்போ அந்த பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? அது ஒரு டிகிரி மாதிரி கொடுக்குறாரு பாருங்க. அதை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு பயம் வருது. பரிசுத்தம் அப்படின்னு சொன்னா ஒரு நடுக்கம் வருது இல்ல? அப்போ அதே மாதிரி தான் ஆண்டவரோடு கூட நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தோன்னா ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், உனக்குன்னு சொல்ல மாட்டார், நமக்கு ஏற்றதா இருக்கும். நீதியை நிறைவேற்றுவது என்ன பண்ணுவார்? அவர் நம்ம இணைச்சுப்பார். அதனால தான் தாவீதை பார்க்கும்போது சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவர். தாவீதை பார்க்கும்போது தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் இருதயத்துக்கு ஏற்றவர். ஒரு இடத்துல கூட ஆண்டவர் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான், அந்த பச்சைப்பால் இடத்துல தவறு செய்யும்போது, இன்னொரு இடத்துல நீ ஸ்திரீகள் இடத்துல பண்ணதை நான் வெளியில் பண்ண வைப்பேன்னு சொல்லி 2 இடத்துல மாத்திரம்தான் ஆண்டவர் கொஞ்சம் தாவீதை கடிந்து கொண்டார். மற்றபடி எந்த இடத்துல ஆண்டவர் தாவீதை என்ன பண்ணவே இல்லை? கடிந்து கொள்ளவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தாவீது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தார். இன்னைக்கு நம்மளும் பாருங்க, முதல்ல 2 பார்த்தோம். எஜமானோடு கூட வேலைக்காரனுடைய இருதயம் என்ன பண்ணியிருந்தது? இணைஞ்சிருந்தது. அதே மாதிரி தான் நம்ம எஜமானாகிய தேவனோடு கூட நம்முடைய இருதயம் என்ன பண்ணியிருக்கணும்? இணைஞ்சிருக்கணும். அந்த யோவான் சானகனுக்கு தேவன் எப்படி இருந்தார்? எஜமானனா இருந்தார், இணைஞ்சிருந்தது. பிரிஞ்சிருந்தா கூட இருதயம் எப்படி இருந்துச்சு? இணைஞ்சிருந்துச்சு.
யோவான் சாணம் சொல்றார், ஆண்டவர் தூரத்துல பார்த்து சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. ஒரு இடத்திலும் தன்னை மேன்மைப்படுத்தவே இல்லை. நீங்க வேணா தேடி வாச, ஸ்திரீகளிடத்துல பிறந்த இவரை போல தீர்க்கதரிசி யாருமே இல்லைன்ட்டாரு. ஆனாலும் தன்னை பெருமைப்படுத்தவே இல்லை. ஒரு இடத்துல கூட தன்னை உயர்த்தல. யோவான் ஒரு அற்புதம் கூட செய்யவே இல்லை. ஆண்டவர் பாருங்க, அந்த யோவான் சிறைச்சேதம் பண்ணும்போதெல்லாம் அவருடைய ரொம்ப அவருக்கு வேதனை. அவர் அந்த நேரம் பாருங்க தனியா போயிட்டார். அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு யோவானும் இயேசு கிறிஸ்துவுடைய இருதயமும் இணைந்து இருந்தது. அப்படிதான் நம்மளும் ஆண்டவரோடு கூட இணைந்து இருக்கணும். அவருக்கு என்ன பிரியம்? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுற, நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இடர்படுற, அந்த வசனத்தை வாசிக்கும் போது நம்ம கூட பேசுற. நம்ம என்ன பண்ண, உடனே ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன்ப்பா. நீங்க சொல்லி பாருங்களேன் இந்த வார்த்தையெல்லாம். நீங்க போராட வேண்டாம், நான் இப்படி இருக்கணும் ஆண்டவரே உதவி செய்யுங்க ஃபாஸ்டிங்லாம் போட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் டெய்லி காலையில் ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன பண்ணுங்க. தாவீது ஜெபம் பார்த்தீங்களா? இது யாருடைய ஜெபம்? ஆமாம், நமக்கு தெரிஞ்செல்லாம் பெர்கமன் செய்ய பாட்டு பாடினது தான் தெரியும். வசனம், ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. நம்ம கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அப்படி கேட்டால் மாத்திரம்தான் நம்ம இருதயம் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணும், இணையும். ஒரு வேலைக்காரனுடைய இருதயம் எப்படி எஜமானோடு கூட இணைந்ததோ, நம்முடைய எஜமானாகிய தேவனோடு கூட நம்முடைய இருதயம் இணைந்தால் நம்ம அவருக்கு ஆசீர்வாதமாய் மாறலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கொஞ்ச நாள் நம்ம தியானிச்சாலும் நம்முடைய இருதயத்தில் ஆணித்தரமாய் பதிய வேண்டும். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில், அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்படியே ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்தில். அப்பா எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஒரு ஆண்டவரே ஆபிரகாமுடைய இருதயத்தோடு கூட எலியேசனுடைய இருதயம் ஆண்டவரே ஒத்து இருந்தது அப்பா, பிரியமா இருந்தது. அதனால் அவர் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினீங்க. ஆனால் எலிசாவுடைய இருதயத்தோடு கூட கேயாசுடைய இருதயம் ஆண்டவரே இணைக்கப்படாததுனால ஆண்டவரே அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் வெறும் கேயாசை மாத்திரம் பிடிக்கலைங்க, அவன் சந்ததி மேலேயே அந்த சாபம் இருந்ததான். கேயாசுடைய பிள்ளைகள் மேலெல்லாம் அந்த சாபம் இருந்ததுன்னு வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கும் போதே பயமாக இருக்கு. ஆண்டவரே ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வேணாப்பா வேணாம், நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னா நாங்களும் வேணான்னு சொல்லணும் ஆண்டவரே. அப்பா இது செய்யாதேன்னு சொல்கிறீங்கன்னா நாங்களும் ஓகே ஆண்டவரே நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லணும்ப்பா. அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த இருதயம் கேடுபாடான இருதயம் தான், இந்த இருதயம் மகா பொல்லாங்கான இருதயம் தான். ஆனால் எங்களை பரிசுத்தப்படுத்திருக்கிறீங்க, எங்களை நீதிமானா மாத்திருக்கிறீங்க. மனுஷனுடைய நினைவெல்லாம் நித்தமும் பொல்லாதது, ஆனால் நீதிமான இருதயம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்னு நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் அப்பா எங்க இருதயமோடு கூட இணையட்டும் ஆண்டவரே, எங்க இருதயமோடு கூட இணையட்டும். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்பா, எங்க இருதயமோடு கூட இணையட்டும் அப்பா. ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒரு யோவானை போல அப்பா. பிறந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே மரிக்கிற வரைக்கும் ஒரு இடத்துலையும் தன்னை மேன்மைப்படுத்தலையே, ஒரு இடத்துலையும் ஆண்டவரே உமக்கு விரோதமா எழும்பலையே, ஒரு இடத்துலையும் பொருளாசை வரலையே, பண ஆசை வரலையே. உலகத்துல ஆண்டவரே ஸ்டைலா வாழ்ந்திருக்கலாம்ப்பா. யோவானுடைய அப்பா ஒரு ஆசாரியே, எவ்வளோ ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் தான் யோவான் சானகர். ஆனால் அந்த இதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய வாலிப வயதை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு வனாந்திரத்தை போய் காடுகளில் கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை அவர் ட்ரெஸ்ஸு இல்லாமல் எவ்வளோ ஒரு எலியாவை போல, எலியா அப்படி தான் வாழ்ந்தார். அதே மாதிரி புதிய ஏற்பாடில் யோவான் வாழ்ந்தாரே. இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் அதான் எதிர்பார்க்கிறா. ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஒரு யோவானை போல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு யோவானை போல அர்ப்பணிக்கிறோம். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்பின ஆண்டவரே, கீழ்ப்படியாதவர்களை ஆண்டவரே உத்தமமாய் நடத்தின ஆண்டவரே, ஒரு யோவானை போல ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கல்வாரி சிநேகம் என்கிற அந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றுங்க அப்பா, எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ரே காபா கல்வாரி சிநேகம் கரைந்திடும் என்னை கல்மனமாற்றும் கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைந்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றோ காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு என்றும் குறிசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் குறிசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் தேவ கல்வாரி சிநேகம் கரைந்திடும் என்னை கல்மனமாரி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைந்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா நான் சிறுகவும் நீர் பெருகவும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் தீரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைந்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் கரங்களை உயர்த்தி கல்வாரி சிநேகம் கரைந்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் ஐயா. அந்த இருதயம் ஆண்டவரே, சிநேகம் என்று சொன்னாலே ஆண்டவரே, அன்புன்னு சொன்னாலே அது இருதயத்தை தான் குறிக்கும் ஆண்டவரே. எங்களுக்காக அந்த கல்வாரியில ஆண்டவரே உங்க இருதயத்தை ஆண்டவரே பிற்க கொடுத்தீரே ராஜா. இதை பார்க்கும் பொழுது அப்பா எங்க மனமெல்லாம் கரையன ஆண்டவரே. குருசில என் ஆண்டவர் சிந்தின அந்த ரத்தத்தை நினைக்கும் பொழுது ஐயா ஆண்டவரே எங்க மனம் மாறன ஆண்டவரே. எங்களுக்காக நான் பட வேண்டிய தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நான் பட வேண்டிய தண்டனையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்கிற அந்த எண்ணங்கள் வரணும்ப்பா.
எங்கள் வீட்டில் ஆண்டவரே யாராவது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை எடுத்து அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க மேலே ஒரு அன்பு வருது அப்பா. ஒரு அழிஞ்சு போகிற ஒரு வேலையை செய்யும்போது எங்களை மீறி ஒரு அன்பு வருதுன்னா நாங்கள் பட வேண்டிய தண்டனையை நீங்கள் ஏற்றிருக்கிறீங்க அப்பா. அது ஒரு வேலை இல்லை ஆண்டவரே, அது ஒரு வேலை இல்லப்பா. நாங்க அனுபவிக்க வேண்டிய தண்டனையை, எங்க மேல இருந்த சாபம், எங்க மேல இருந்த பாவம் ஆண்டவரே நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க அப்பா. இதை உணர்ந்தாவது எங்க இருதயம் உம்மோடு இணையணும் அப்பா. எங்க இருதயம் ஆண்டவரே உம்மோடு இணையணும் ஆண்டவரே. ஒரு வேலைக்கான இருதயம் எஜமானோடு இணைகிறது போல எங்க இருதயம் உம்மோடு கூட எஜமானாகிய உம்மோடு எங்க இருதயம் இணையணுமே ஆண்டவரே. எங்க இருதயம் இணையணும்ப்பா. நாங்க நினைக்கிறத நீங்க நினைக்கணும், நீங்க நினைக்கிறத நாங்க செய்யணும் அப்பா. அப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய பிள்ளைகளை நன்மையினால நிரப்புங்கப்பா. எல்லா தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறாப்பா. நன்மையினால கிருபையினால நிரப்புங்கப்பா. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றாப்பா. கர்த்தாவே பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஒருமனம் பண்ண செபிக்கிறோம்ப்பா. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டாப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உங்க அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் நீங்க அப்படியே செய்யப்படுற தயவுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.